ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது மேனேஜரை வந்துட்டு நம்மளுடைய சபரி வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் பார்வதி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அழுது புலம்பிட்டார் விக்ரம், என்னால் முடியலைங்க, என்னை விட்டுருங்க, இனி நான் வந்துட்டு இந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு. ஏன்னா சாண்ட்ரா போட்ட போடு அதை வந்துட்டு கரெக்டாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா இங்கே வந்து திவாகர் கேட்குறாரு, திவாகர் முடியாதுன்றாரு, அந்த டீம் விட்டு நான் போக முடியாதுன்றாரு. அந்த பக்கம் சாண்ட்ரா வந்துட்டு நானும் அவர் வராமல் இந்த டீமுக்குள்ளே வர முடியாது, அவர் வெளியே போகாமல் நான் டீமுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தாரு, நான் வந்துட்டு குவைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். சரிங்களா? திரும்ப என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸ் கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு ஓட் பண்ணுறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது விஜய் பார்வதி தான், சபரியை வந்து மேனேஜராக போடணும். சரி, மேனேஜர் ஆனார். அதுக்கே பிக் பாஸ் சொல்கிறாரு, அதை எடுத்து நீங்களே மாட்டிக்கிங்கன்னு. யாராவது வந்து மாட்டுங்கன்றாரு. விக்ரம் வந்து மாட்டணுன்றாரு. விக்ரமை தேடி பார்க்குறாங்க. விக்ரம் போய் படுத்துட்டார். பிக் பாஸ் கிளிக்கெட்டு. அப்புறமா பார்த்தா ப்ரெஷர் தாங்க முடியாமல் உடல் முடியல பொழுது படுத்து படிக்காத இருக்காரு. என்ன அதுன்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, பிக் பாஸ் எவ்வளோ பெரிய கேமு, இதெல்லாம் வந்துட்டு இதையே அவரால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அவர் என்ன பண்ணுவார்? இந்த பிக் பாஸ் கேமுக்கு அவர் எப்படி சூட்டபிள் ஆவார்? உட்காந்தாரு, அழுதாரு, இந்த கேமுக்கு எனக்கு செட் ஆகாதுன்னாரு. கொஞ்ச நேரத்தில் பிக் பாஸ் கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணார், போய் படுத்தார். அதுக்கப்புறம் போயிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, என்னால் முடியாதுன்னு விட்டால் வந்துட்டு உடம்பு முடியாமல் வீட்டுக்கே போனாலும் போய்டுவார் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்கார். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் இந்த மாதிரி கேரக்டருக்கு இருக்கிறவங்க பிக் பாஸ் கேமுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எமோஷ்னல் டைப்பாக இருக்கார் விக்ரம். பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருக்கார். ஜாலியாகவே போயிடணும்னு நினைக்கிறார். ஆனால் பிக் பாஸ் கேம் அது கிடையாதே. இவர் வந்து தப்பான ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிட்டாருன்றது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். மேபி அவர் 2 வாரம் இருந்து அவரோட சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சி வந்திருக்கலாம். பட் அவரோட நேரம், அவருக்கு ஓட்டும் வருது, அவரும் உள்ளே இருக்கார். ரைட், நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே விக்ரம் அவரோட பதவியை தானாக வந்து முன் வந்து வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ சபரி எடுத்திருக்காப்புல. சபரி எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இந்த நாளை கரெக்டாக ஓட்டிட்டு வரா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.